என்னது இந்த ட்ரம்ஸை தட்டினா காயின்ஸாக கொட்டுமா? செக் பண்ணி பார்த்துருவோமா? ஜஸ்ட் இந்த ட்ரம்ஸை நீங்கள் டேப் பண்ணுற மூலமாக ஈஸியாக காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஏர்ன் பண்ண காயின்ஸை வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரம்ஸ் டிஸ்பிளேயில் தெரியும். அந்த ட்ரம்ஸை நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். நீங்கள் டேப் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு கிடைச்ச இந்த காயின்ஸ் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களோட ஜிமெயில் மூலமாக இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு சிம்பிளான டாஸ்க் மூலமாக இதில் அன்லிமிட்டெட் காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ண இந்த காயின்ஸை நீங்கள் வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி போனஸை கலெக்ட் பண்ணுங்கள். டெய்லி போனஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மறக்காமல் இருக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது மறக்காமல் அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் டெய்லி போனஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். அது போக ஸ்பெஷல் ஆஃபர், ஸ்பெஷல் கோட், சேலஞ்ச், மேட்ச் த கலர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது டெய்லி போனஸ் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு நோட்டிஃபிகேஷனை அலோவ் பண்ணணும். ஸோ இந்த டெய்லி போனஸை நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்ஸ் வரும். அந்த ஆடை நீங்கள் வாட்ச் பண்ண பிறகு இந்த போனஸ் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பெஷல் ஆஃபர். இந்த ஸ்பெஷல் ஆஃபர் மூலமாக நீங்கள் எக்கச்சக்கமான காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அப் டு 100 காயின்ஸ், அதாவது மேக்ஸிமம் 100 காயின்ஸ் கிடைக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5 காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுற மூலமாக உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்றதை நெக்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 5 காயின்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இவங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எக்ஸ்ட்ரா 5 காயின்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த 2 டாஸ்க்கை நீங்கள் அடுத்ததாக ஸ்பெஷல் ஆஃபரில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதை கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்த 2 டாஸ்க்குக்கான காயின்ஸும் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கிளைம்னு போட்டிருக்கும். கிளைம் நவ் அப்படின்ற அந்த எல்லோ கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஈச் 5 காயின்ஸ் இந்த ரெண்டுமே உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிறத நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்க்கலாம். ஒன்ஸ் இது ஆட் ஆன பிறகு உங்களோட வேலெட்டில் இந்த பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாட்ச் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன். இதில் தான் மேக்ஸிமம் 100 காயின்ஸ், அதாவது 100 ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. அப் டு 100 எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்ற பார்க்கலாம். இந்த 100 காயின்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10 ஆட்ஸ் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ஆட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டைமர் வரும். இந்த டைமர் கம்ப்ளீட் பண்ண பிறகு ப்ராசஸிங்கில் ஒவ்வொரு நம்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் 10 ஆட் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அப் டு 100 காயின்ஸ் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. எனக்கு 90 காயின்ஸ் கிடைச்சது. உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் கிடைச்சதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் இந்த வீடியோக்கான காயின்ஸ் ஆட் ஆன பிறகு அடுத்ததாக நீங்கள் ஒரு சில காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா ஸ்பெஷல் கோடு. இந்த ஸ்பெஷல் கோடு எங்கே கிடைக்கும்னா இவங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏர்னிங் தான் ஃபாஸ்ட் டேப். அதாவது இந்த ட்ரம்ஸை நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். இந்த ட்ரம்ஸை நீங்கள் டேப் பண்ண பிறகு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்த பிறகு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற காயின்ஸ் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் பண்ணி தான் நீங்கள் காயின் கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆப்பில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இந்த ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ஏர்ன் பண்ணுங்கள். இதில் நிறைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் எதுனா இந்த ட்ரம்மை டேப் பண்ணுறது தான். ரொம்பவே ஈஸியான டாஸ்க் தான். உங்களுக்கு இந்த ட்ரம் டேப் பண்ணது மூலமாக அப் டு 20 காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வேறு டாஸ்க் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய டாஸ்க் என்னென்னா கலர் மேட்ச். அவங்க சொல்லக்கூடிய கலரை நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். மேலே இருக்கிற கொஸ்டினை கரெக்டாக படிங்க. அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் எதுவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்ட் ஆன்சர் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து ஆட் வரும் அண்ட் அதுக்கான காயின்ஸ் வரும். ஒருவேளை தப்பான ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போது தான் ஆடோட உங்களோட காயின்ஸும் ஆட் ஆகும். ஸோ ஆடுன்றது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா தான் இந்த ஆப்க்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டை தான் நமக்கு இவங்க காயின்ஸாக கொடுக்குறாங்க. அதைத்தான் நம்ம ரெடீம் பண்ணுறோம் அண்ட் வித்ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இதில் கேட்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களோட ஆன்சரை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறத விட இந்த டாஸ்க் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். கொஸ்டின் என்னன்றதை நீங்கள் கரெக்டாக படித்தாலே ஆன்சர் என்னன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
என்ன கலர் மேலே கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கலரில் உள்ள வேர்டை நீங்கள் டச் பண்ணணும். அதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் தப்பாக டச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் மைனஸ் ஆகாது அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அதுக்கான ரிவார்டு கிடச்சிரும். இல்லைன்னா அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இதில் இல்லை. கொஸ்டினை கூட பாருங்கள், டேப் த ரெட் கலர்னு போட்டிருக்கு. சில்வர்னு எழுதியிருக்கு இல்லையா, அதுதான் ரெட் கலரில் இருக்குது. ஸோ சில்வரை தான் நீங்கள் டச் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து டச் பண்ணால் போதும். ஒரு டாஸ்க் முடித்த பிறகு பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹோம் பேஜில் அடுத்த டாஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அடுத்த டாஸ்க் பாருங்கள், திங்க் ஃபாஸ்ட். இந்த வேர்டில் லெட்டர்ஸை ஷஃபிள் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்கள் கரெக்டான வேர்டை செலக்ட் பண்ணணும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதாவது அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் போட்டிருப்பாங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கிற வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு 10 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் ஒன் டைம் கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போது அந்த ஆட் முடிஞ்ச பிறகு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களோட காயின்ஸ் ஆட் ஆயிரும் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அது ஜெனரேட் ஆகும். அடுத்த கொஸ்டினும் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிங்கன்னா அவங்க தப்பாக கொடுத்துருக்குற அந்த வேர்டு கரெக்டான வேர்டு என்னன்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், லைட்டுன்ற வேர்டை தான் மேலே தப்பாக கொடுத்துருக்காங்க. நான் கரெக்டாக செலக்ட் பண்ணதுனால எனக்கு இந்த காயின்ஸ் வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி வேர்ட் சூஸ் பண்ணுறது மூலமாக இந்த காயின்ஸை ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுமே கண்டிப்பாக உங்களுக்கு இது எவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சிருக்கும். ஜாப் என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் இன்பிட்வீன் நிறைய ஆட்ஸ் வரும். எதனால் இவ்வளோ ஆட்ஸ் வருதுன்னா, ஆட்ஸ் மூலமாக தான் இந்த ஆப்பே ரன் ஆகுது. ஆட்ஸ் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை தான் நமக்கு ரிவார்டாக கொடுக்குறாங்க. அதனால் ஆட்ஸ் வர்றதை நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஆட்ஸ் இதில் ஸ்கிப் பண்ண முடியாது. வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இன்கம் கிடைக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்தால் இதில் கண்டிப்பாக நிறைய ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் வித்ட்ராவல் ஆப்ஷன் எப்படி பண்ணலான்னா, அமேசான் பே மூலமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அமேசான் பே மூலமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் அப்படின்றதையும் இதில் ஷோ பண்ணுவாங்க. உங்கள் கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கணும், அதாவது மினிமம் அண்ட் மேக்ஸிமம். உங்கள் கிட்ட 1350 மினிமம் காயின்ஸ் இருக்குன்னா 10 ருபீஸ் ரிடீம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1800 காயின்ஸ்க்கு 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 10 ருபீஸாக எடுத்தாலும் சரி, 100 ருபீஸாக எடுத்தாலும் சரி, ஏர்ன் பண்ணிவிட்டு எவ்வளோ எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் ப்ளே மூலமாக நிறைய பேர் கேம் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த காயின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 5700 காயின்ஸ்க்கு உங்களுக்கு 50 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மணி ஏர்னிங் ஆப்ஸ் பற்றின வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப்காக நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெலகிராம் சேனலில் தான் வரும்.